buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna program paathom appadina ஒரு range of numbers கொடுத்துட்டு அது ஒரு particular number ஆல அந்த rangeல இருக்கக்கூடிய numbers எதெல்லாம் divide ஆகும்ங்கறதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். So அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நாம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற programming concepts எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ரெண்டு வேரியபிள்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை எப்படி நாம ஸ்வாப் பண்றது அப்படினு பார்க்க போறோம். ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி நாம ஒரு வேரியபிள்ஸை இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஸ்வாப் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். ஸோ செகண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெம்பரரி வேரியபிள் இல்லாம அது எப்படி நாம ஸ்வாப் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம்க்கு நம்ம எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வாப்பிங்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட எக்ஸ்னு ஒரு வேரியபிள்ல 5னு ஒரு வேல்யூ இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒய்னுங்கிற ஒரு வேரியபிள்ல 10னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நாம எக்ஸை பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னாலும் இல்லை ஒய்யை பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னாலும் நம்மளுக்கு என்ன அவுட்புட்டாக வரும் அப்படின்னா எக்ஸில் 5 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும், ஸோ ஒய்ல 10 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ ஸ்வாப்பிங் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒய்ல பிரிண்ட் பண்ணணும், ஒய்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸில் பிரிண்ட் பண்ணணும். அதாவது ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒய்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஒய் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல மாத்திரம் இல்லையா, ஸோ எக்ஸை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது ஒய்ல இருக்க வேல்யூவும் ஒய்யை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது எக்ஸில் இருக்க வேல்யூ இந்த மாதிரி நம்ம இப்படி கிராஸாக பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதை தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷனை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட இன்புட்ஸை நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம். ஸோ இன்புட்ஸை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு செகண்ட் ஸ்டெப்பில் ஏதோ ஒரு லாஜிக் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும். ஸோ லாஜிக் பெர்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு என்னென்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா ஸ்வாப்டு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாப் ஆன ரெண்டு வேல்யூஸை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் லாஜிக் பெர்ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்வாப்டு வேல்யூஸ்னு அவுட்புட் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த லாஜிக் நாம எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லாஜிக் நம்மளுக்கு இன்னும் பெட்டராக புரியறதுக்காக ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஸ்வாப்பிங் கான்செப்ட் பெட்டராக புரியணுங்கிறதுக்காக நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஹியூமன் கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு 3 டம்ளர்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து டம்ளர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டம்ளரோட நேம் வந்துட்டு ஏ, செகண்ட் டம்ளரோட நேம் வந்து பி, தேர்ட் டம்ளரோட நேம் வந்து சி. ஸோ இந்த டம்ளரில் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏனுங்கிற டம்ளரில் க்ரீன் கலரில் ஒரு ஜூஸை வந்துட்டு நான் வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு கண்டென்ட் ஃபில்ல இருக்கிற டம்ளர் வந்துட்டு ஏ. ஸோ செகண்டு இந்த பியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட் கலரில் ஒரு ஜூஸ் இருக்குது, ஸோ அதை வந்துட்டு இந்த பிங்கிற டம்ளரில் நான் வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இந்த தேர்ட் டம்ளரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எதுவுமே பண்ணாமல் நான் ஜஸ்ட் ஒரு எம்டி டம்ளர் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஸோ ஒரு ஹியூமன் கிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏல வந்துட்டு க்ரீன் கலர் ஜூஸ் இருக்குது, பியில் வந்துட்டு ரெட் கலர் ஜூஸ் இருக்குது. இந்த எம்டி டம்ளர் யூஸ் பண்ணி நீ எனக்கு என்ன பண்ணுற அப்படின்னா இந்த க்ரீன் கலர் ஜூஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இந்த பியில் ஊற்றிடு, இந்த ரெட் கலர் ஜூஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு திரும்ப ஏ டம்ளரில் மாற்றிடு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை நான் ஒரு ஹியூமன் கிட்ட சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஹியூமன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏ டம்ளரில் இந்த க்ரீன் கலர் ஜூஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சி எம்டி டம்ளர் இருக்கு இல்லையா அதில் ஊற்றுவாங்க. ஸோ இப்போ ஏல இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் ஜூஸை நம்மளுக்கு இந்த எம்டி டம்ளர் சியில் வந்து ஊற்றிடுவாங்க. ஸோ சியில் ஊற்றும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏ டம்ளர் வந்துட்டு நம்மளுக்கு எம்டி ஆகிடும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பியில் இப்போ ரெட் கலர் ஜூஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஏ டம்ளரில் ஊற்றிடுவாங்க. பிகாஸ் இப்போ ஏ வந்து நம்ம எம்டி பண்ணியாச்சு. ஸோ அதனால செகண்ட் ஸ்டெப்பில் பியில் என்ன ரெட் கலர் ஜூஸ் இருந்ததோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ஏ டம்ளரில் ஊற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சியில் க்ரீன் கலர் ஜூஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து திரும்ப இந்த பியில் மாற்றிடுவாங்க. ஸோ இந்த பியில் திரும்ப இப்போ ஊற்றிடுவாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
ஏல வந்துட்டு கிரீன் கலர் இருக்கு, பில வந்துட்டு ரெட் கலர் இருக்கு. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கு நாம ஒரு எம்டி கிளாஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ல இருந்து தேர்ட் ஸ்டெப் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதை வந்து ஸ்வாப் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஏல பாருங்க ரெட் கலர் ஜூஸ் வந்திருக்கு, பில வந்துட்டு கிரீன் கலர் ஜூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு எம்டி டம்ளர் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த எம்டி டம்ளர் யூஸ் பண்ணி அவங்க ஏல இருக்கிற ஜூஸையும் பில இருக்கிற ஜூஸையும் வந்துட்டு ஸ்வாப் பண்ணி மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஸ்வாப்பிங்னா என்னன்னு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதே ஸ்வாப்பிங்கை நாம பைத்தான் கோடில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி இந்த ஸ்வாப்பிங் ப்ராசஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஏ ஈக்குவல்ஸ் டு க்ரீன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட டம்ளரில் வந்து க்ரீன் கலர் தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதே எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து கோடு எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஏனுங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி க்ரீன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். செகண்ட் லைனில் என்ன தரேன் அப்படின்னா பின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ரெட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த 2 ஸ்டெப் நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ தேர்ட் லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஏவையும் பியும் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதாவது இந்த ஸ்டெப் பிரகாரம் நம்மளுக்கு ஏல என்ன இருக்குது பியில் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏல என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா க்ரீன்ங்கிற கண்டென்ட் இருக்குது, பியில் என்ன இருக்குது அப்படின்னா ரெட்டுங்கிற கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த லைன் வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லாஜிக்கை வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ என்ன லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ல ஒரு லாஜிக் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த லாஜிக் தான் இந்த இடத்துல நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் ஜூஸை எடுத்து நம்ம சீல இருக்க ஒரு எம்டி டம்ளரை நம்ம ஊற்றணும் இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன். சீனு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ சீனு ஒரு எம்டி வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஏல என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு சீல கொடுத்துரு அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ ஏல இந்த இடத்துல க்ரீன் இருந்தது. ஸோ க்ரீன் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சீல எடுத்துகிட்டு போய் கொடுத்துரும். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு செகண்ட் லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல்ஸ் டு பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லைனில் என்ன பண்ணும் அப்படின்னா பியில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏல கொடுத்துரும். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் பியில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ரெட் கலர் ஜூஸ் இருந்தது இல்லையா. ஸோ பியில் என்ன இருந்ததோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு ஏல வந்து கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் தேர்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பி ஈக்குவல்ஸ் டு சி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பி ஈக்குவல்ஸ் டு சி அப்படின்னா சியில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு பியில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது சீல என்ன இருக்குது அப்படின்னா க்ரீன் கலர் ஜூஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ சீல என்ன இருந்துச்சோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு பியில் வந்து கொடுத்துரும். ஸோ பியில் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்மளோட லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏல வந்துட்டு ரெட் வந்தாச்சு, பியில் வந்துட்டு க்ரீன் வந்தாச்சு. ஸோ நம்மளோட ஸ்வாப்பிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்வாப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ கமா பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஏவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு ஏல பாருங்கள் எனக்கு வந்து ரெட்டுன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு, பியை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல க்ரீன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ வேல்யூஸ் வந்து நம்ம அப்படியே நம்ம ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏல க்ரீன் இருந்தது, பியில் ரெட் இருந்தது. ஸோ ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு
ஏல வந்து நம்மளுக்கு ரெட் இருக்குது, பியில் வந்துட்டு க்ரீன் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்லேருந்து இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ இது நடக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி நம்ம லாஜிக் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நம்ம எப்படி பைத்தானுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல நாம் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், பட் இது வந்து ப்ரோக்ராமிங்கில் 2-3 இடத்துல இது வந்து நம்ம ஒரு பெரிய கோட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஸ்வாப் பண்ணுற கான்செப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இதை வந்து தனியாக ஒரு ப்ரோக்ராமாக நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கோட் மூலமாக எப்படி வேல்யூஸை ஸ்வாப் பண்ணுறதுன்ட்டு பெட்டராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி வேல்யூஸை ஸ்வாப் பண்ணுறது. ஸோ லைக் டெம்பரரி வேரியபிள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீன் ஒரு எம்டி டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வேல்யூவை ஸ்வாப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதே எக்ஸாம்பிளை ஒரு டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் பைத்தானில் நம்மளால் வேல்யூஸை ஸ்வாப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது எப்படின்னு நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே கோடை தான் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இதே கோடை நான் காப்பி பண்ணி திரும்ப இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஸ்வாப் பண்ணுறதுக்கு இந்த 3 லைன் நான் கோட் எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த 3 லைன் கோடை நான் எரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, a, b is equals to b, a கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு முன்னாடி என்ன அவுட்புட் வந்ததோ அதே அவுட்புட் தான் எனக்கு வந்து நான் செகண்ட் டைம் ரன் பண்ணும்போதும் வந்திருக்கு. அதாவது வேல்யூஸ் கரெக்டாக ஸ்வாப் ஆகி தான் வந்திருக்கு. பட் ஆனால் நான் கொடுத்துருக்கிற லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து வேறு. ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சீனு ஒரு டெம்பரரி வேரியபிள் கொடுத்து அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸை ஸ்வாப் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு புது வேரியபிள் எதுவும் கொண்டு வராமல், அதாவது இன்னொரு வேரியபிளை புதுசாக ஆட் பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த ஏபியை வச்சே நாம் வந்துட்டு வேல்யூஸை நம்ம இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைனில் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஏல க்ரீனுங்கிற கண்டென்ட் இருக்குது, பியில் ரெட்னுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ஏவையும் பியும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது ஏல இருக்கக்கூடிய க்ரீன், பியில் இருக்கக்கூடிய ரெட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த லைனில் என்ன தரேன் அப்படின்னா, a, b is equals to b, a அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏல நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா க்ரீன் அப்படின்னு இருக்குது. ஸோ பியில் என்ன இருக்குது அப்படின்னா ரெட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த லைனில் a, b is equals to b, a நான் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பியில் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே ஏக்கு அலோகேட் ஆகிடும். இந்த ஏல என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே இந்த பிக்கு அலோகேட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பியில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா, பியில் ரெட் இருக்குது, அதை ஏக்கு அலோகேட் பண்ணும். ஸோ a is equals to ரெட் அப்படின்னு வந்துடும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு பியில் அலோகேட் பண்ணும். ஸோ ஏல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா க்ரீன் இருக்குது. ஸோ அப்போ க்ரீனை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பிக்கு அலோகேட் பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்கள் வேல்யூ ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா க்ரீன் ரெட் அப்படின்னு இருந்தது, இப்போ பாருங்கள் ரெட் க்ரீன் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆஃப்டர் ஸ்வாப்டு வேல்யூஸ் இந்த ஏவையும் பிவியும் பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இந்த ஏல இருக்கக்கூடிய ரெட் இந்த இடத்துலையும் இந்த பியில் இருக்கக்கூடிய க்ரீனை இந்த இடத்துல க்ரீனும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி இருக்கு. ஸோ பைத்தான் கோட் யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம வந்துட்டு வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்துட்டு ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேல்யூஸை எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது வந்து 2 விதமாக பார்த்தோம். ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்னு பார்த்தோம், டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்த ப்ரோக்ராம் வந்துட்டு கான்செப்ட் ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங், பை.